வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் ரொம்ப குண்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபிட்னஸ், உடம்புல ஒரு ஃபிட்னஸ் கிடச்சா நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஸ்லிம்மாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி உடம்பு வேணும். எனக்கு கொஞ்சம் ஒல்லியான நல்லாயிருக்கும். ரொம்ப சதை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு நான் ஜிம்முக்கு போகிறேன், எக்ஸசைஸ் செய்கிறேன். ஆனால் ஜிம்முக்கு போய் ஒரு 3 மாதம் 6 மாதம் எக்ஸசைஸ் செய்கிறேன், கொஞ்சம் உடம்பு கம்மியான மாதிரி இருக்குது. சரி, அதுக்கப்புறம் சரி தான் உடம்பு தான் கம்மியாகிடுச்சின்னு ஃபுல்லாக விட்டுட்டேன். திரும்ப அப்படியே அதிகமாக உடம்பு ஏறிடுது. இல்லை, நான் ஜிம்முக்கு போகவும் முடியல, என்னால் காலையில் எழுந்துச்சுன்னா அதுக்கெலாம் டைம் இல்லைங்க. நான் யோகாசனம் செய்கிறேன். யோகாசனம் செஞ்சாலும் ஓரளவுக்கு ஓகே, பரவாயில்ல. பட் ஆனால் இருந்தாலும் நான் எதிர்பார்க்குற அளவுக்கு இன்னும் உடம்பு ஒரு ஃபிட்டாகவோ இன்னும் ஸ்லிம்மாகவோ ஆக மாட்டேங்குது. அதற்கு என்ன காரணம் அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். காரணம் மட்டும் தெரிஞ்சுக்க போகிறது இல்லைங்க, அதோட சொல்யூஷன் நம்ம இந்த பதிவில் கற்றுக்க போகிறோம். முழுசாக இந்த பதிவு பாருங்கள். உடல் எடை அதிகமாகிறதுக்கான காரணம் என்ன? ஃபஸ்ட்டு காரணம் என்ன தெரியுங்களா? மென்டல் டென்ஷன். மனசில் எந்த அளவுக்கு ஒரு டென்ஷன், அந்த ஒரு சூழ்நிலையை அக்செப்ட் பண்ண முடியாத தன்மை இருக்குது. நான் அதை எடுத்துக்க மாட்டேன், நான் அதை ஒத்துக்க மாட்டேன், எனக்கு அது பிடிக்கல, இருந்தாலும் அது நடக்குது, நான் இதெல்லாம் என்னால் எடுத்துக்கவே முடியலங்க அப்படின்ற ஒரு மனநிலையினால் வரக்கூடிய டென்ஷன், ஆஃபீஸில் இருக்கக்கூடிய டென்ஷன், ப்ரெஷர், இதெல்லாமே என்ன பண்ணுது தெரியுங்களா? நம்ம உடம்புக்குள்ளே கழிவுகளை தேங்க வைக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க. சைக்கோசோமேட்டிக் டிஸார்டர்னு இருக்குது. அப்படின்னா என்ன தெரியுங்களா? சைக்கோசோமேட்டிக்னால் மனதினால் ஏற்படக்கூடிய உடல் நோய்கள். மனசு தான் உடம்பை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கு. மனசில் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை நம்ம அக்செப்ட் பண்ணிக்காமல் எடுத்துக்காமல் எதிர்க்கிறோமோ அந்த அளவுக்கு உடம்புக்குள்ளேயும் தன்மைகள் மாறுகிறது. இப்போ இந்த டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸுனால என்ன தெரியுமா ஆகுது? நமக்கே தெரியாமல் நம்ம நிறைய உணவுகள் எடுத்துக்க ஆரம்பிச்சுக்கிறோம். ஸோ ஜங்க் ஃபுட்னு சொல்லுவாங்க பாருங்கள். இப்போ சிலர் என்ன பண்ணுவாங்க, இப்போ தான் ஃபுல் மீல்ஸ் 2 அன்லிமிட்டட் மீல்ஸ் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஞாபகம் போட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க. உட்காந்துருக்கும்போது சார் என்னப்பா, ஏதாவது பிஸ்கெட் இருந்தால் கொடுப்பா, ஏதாவது ஸ்வீட்ஸ் இருந்தால் சாப்பிட்லாம்ப்பா, ஏதாவது காரமாக மிக்சர் ஏதாவது இருந்தால் சாப்பிட்லாம்ப்பா அப்படின்னு சொல்லி எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இதற்கான காரணம், அவங்களுக்கு பசி இல்லைன்னு அவங்களுக்கு தெளிவாக தெரியும். ஆனால் காரணம் என்ன தெரியுங்களா? உள்ளுக்குள்ளே இருக்க ஒரு ஸ்ட்ரெஸ். சரி, இப்போ என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது அக்செப்ட் ஆஸ் இட் இஸ். என்ன வேணுமோ, அதாவது என்ன நடக்குதோ, நம்ம என்ன வேணுமோ, இது ரெண்டுத்துக்குள்ளே டிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள், இது ரெண்டுத்துக்குள்ளே கேப் இருக்குது பாருங்கள். இங்கே தாங்க நம்ம ஸ்ட்ரெஸ், டென்ஷன் க்ரியேட் ஆகுது. அப்போ அதிலேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கு என்ன தெரியுமா பண்ணணும்? தினமும் தியானம் பண்ணுங்கள். முதல்ல என்ன தியானம் பண்ணலாம்? எனக்கு நிறையா தியானம் தெரியும். என்ன தியானம் பண்ணலாம்? உங்களுக்கு என்ன தியானம் பண்ணால் மனசு முழுமையாக உங்களுக்கு கூலாக ரிலாக்ஸ் ஆகுதோ அந்த தியானம் பண்ணுங்கள். அப்படி எனக்கு தியானமே தெரியாதுங்க, என்ன தியானமும் எனக்கு ஒரு தியானமும் இதெல்லாம் கற்றுக்கிட்டது இல்லை. கண்ணை மூடி அமைதியாக உட்காருங்க. கண்ணை மூடி அமைதியாக உட்காந்து, எப்போ காலையில் கண்ணை மூடி அமைதியாக உட்காந்து உள்மூச்சு வெளிமூச்சை மட்டும் கவனிங்க. உள்ளுக்குள்ளே மூச்சு போகுது, வெளியில் மூச்சு காற்று வருதா, வெளியில் வருது, இதை மட்டும் கவனிங்க. எவ்வளோ நேரம் பண்ணணும்? மினிமம் 15 நிமிஷம் பண்ணுங்கள். மினிமம், மேக்ஸிமம் ஒரு 1/2 hour பண்ணுங்கள் போதும். எல்லாருமே தியானம் தெரிஞ்சவங்களும் சரி. நான் 1 மணி நேரம் தியானம் பண்ணுங்கள். தினமும் நீங்கள் 1 மணி நேரம் தியானம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன்லாம் உங்களுக்கு வராது. ஏன்னா அக்செப்டன்சி லெவல் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போ எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் ஹவு டு அக்செப்ட் ஆர் ஹவு டு ரிஜெக்ட், ஹவு டு சே நோ, ஹவு டு சே எஸ், எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு தான் இந்த தியானம். நான் தியானம் பண்ணுறேன், இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகி எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்னா தியானத்தோடைய தன்மையை மாற்றுங்க. என்ன தியானம் பண்ணிட்டீங்களோ அந்த தியானத்தில் வேறு ஒரு தியானம் பண்ண ஆரம்பிக்கும். உங்கள் மனநிலை சரியாக ஆரம்பிக்கும். அப்போ ஸ்ட்ரெஸ்னால் வரக்கூடிய, நீங்கள் அதிகமாக ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிறீங்க பாருங்கள், அதெல்லாமே உங்களுக்கு கம்மியாகும். அப்போ உடல் எடை சரியாக வரும். உடம்பு ரொம்ப குண்டானதாக கம்மியாகும், உடம்பு எடை சரியாக மாறும். இன்னொன்று, சிலர் என்ன திரும்ப பண்ணுறாங்க, நான் உடம்பு எடையை குறைக்கணும் அப்படின்றதுக்காக பட்னி இருக்குன்றாங்க. நல்லா கவனிச்சுவாங்க. விரதங்கிறது வேறு, பட்னிங்கிறது வேறு. சொல்லிட்டு செஞ்சால் விரதம், சொல்லாமல் நடந்தால் பட்னி. இப்போ நம்ம உடம்புக்கு நான் இதை சாப்பிட மாட்டேன், அதை மனசு அப்படியே கிரேவிங்காக இருக்கும். என்னப்பா அது, இவங்க இவ்வளோ சாப்பிட்றாங்களே, நம்மளால சாப்பிட முடியல, இவங்க கேக் சாப்பிட்றாங்க, பப் சாப்பிட்றாங்க, நான்வெஜ் சாப்பிட்றாங்க, அதை சாப்பிட்றாங்க, பொரிச்ச ஃபுட்டு சாப்பிட்றாங்க, நம்மளாலலாம் சாப்பிட முடியலையே, இருந்தாலும் நோ கூடாது, நான் என் உடம்பு எடையை குறைக்கணும் அப்படின்னு இருந்தால் மனசு அங்கே நம்மளை போட்டுரும். மனசு எந்த அளவுக்கு தெளிவாகவும் மனசு எந்த அளவுக்கு ஒத்துக்கிட்டும் செய்கிறோமோ அது சூப்பராக நடக்கும். இங்கே கிரேவிங் இருக்கும்போது மனசு என்ன பண்ணும், அது மேலே அந்த கவனத்தையே அப்படியே ஃபுட்டு மேலே வச்சுக்கும். ஃபுட்டு மேலே அப்படியே கவனத்தை வச்சுக்கிட்டு நமக்கு என்ன ஏதாவது சாப்பாடு ஏதோ வெந்தது வேகாது காய்கறி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா இதுவும் சரியாக டைஜஷன் ஆகாது, அதுவும் சரியாக நடக்காது. உடம்பு இன்னும் வெயிட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு வெயிட் கம்மியாகும். ஆனால் அந்த டயட் இருந்து முடிக்கிறாங்க பாருங்கள், அடுத்த நாள் பாருங்கள் எல்லாத்தையும் போட்டு வெளுத்து கட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கிரேவிங் விடாது, மனசு விடாது, போட்டு 1 மாதத்துக்கு போட்டு எல்லாத்தையும் சேர்ந்து சாப்பிட்றோம். இப்போ நீங்கள் ஒரு 80 கிலோவில் இருந்தீங்க, ஒரு 70 கிலோக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு அது டயட்லாம் முடிஞ்ச பிறகு 90 கிலோ 100 கிலோ ஆகிடும். அவ்வளோ உணவு எடுத்துக்கும். அதனால்
ஃபஸ்ட்டு நீங்கள் சரி பண்ண வேண்டியது மனசை. இப்போ டயட் இருக்க போகிறேன், எஸ் நான் டயட் இருக்க போகிறேன். எந்த டயட்லாம் ரொம்ப பெரிய டயட்லாம் வேணாங்க. நான் வந்து 5 நாள் டயட்டு 10 நாள் டயட்லாம் அந்த மாதிரிலாம் வேணாம். நம்ம உணவு முறை சின்னதாக மாற்றினாலே போதும், உடல் எடையை குறைக்கிறதுக்காக. நம்ம என்ன நினைக்கிறோம், நான் இன்றைக்கி வந்து ஒரு சில விஷயங்கள் செய்கிறேன், நாளைக்கால என் உடம்பு வந்து அப்படி ஃபிட்டாகிடணும், அந்த மாதிரிலாம் வேணாம். எப்போயுமே நம்ம ஃபிட்டாக இருக்கணும். அதற்கு தகுந்த மாதிரி நம்ம உணவுகள் மாற்றிக்கணும். சரி, அதற்கு தகுந்த உணவுகள் என்ன தான் எடுக்கலான்னு கேட்குறீங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க, வேணால் எழுதிக்கோங்க. காலையில் எழுந்திரிச்சு நம்ம உணவு சாப்பிட்றோம் பாருங்கள், காலையில் 9 மணிக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிருக்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க, 9 to 10 எந்த உணவும் சாப்பிடக்கூடாது. காலையில் 9 மணிக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிருக்கணும். என்ன மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னா ஆயில் ஃபுட்டு இதெல்லாம் கம்மி பண்ணிவிடுங்க. ஆயில் ஃபுட்டு கம்மி பண்ணிவிடுங்க. பொரிச்ச உணவுகள், அதாவது பூரி, கிழங்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கம்மி பண்ணிட்டேன். முடிஞ்ச அளவு பழ வகைகள் எடுத்துக்கோங்க. இட்லி சாப்பிட்லாமா? இட்லி கூட 1-2 சாப்பிட்லாம். காலையில் எடுக்கக்கூடிய உணவு ஃப்ரெஷ்ஷான உணவாக இருக்க வேண்டும். நான் ஃப்ரெஷ்ஷாக தான் இட்லி மாவு அரைச்சி இட்லி சார், அது ஃப்ரெஷ் கிடையாது. சமைச்ச உணவுகளை பற்றி சொல்ல, நம்ம பழ வகைகள், உயிர் சக்தி இருக்கக்கூடிய உணவு முறைகள், உணவுப் பொருட்களை சாப்பிடுங்க. பழ வகைகள் சாப்பிடுங்க. உங்கள் ஊரில், நம்ம ஊரில் என்ன உணவு கிடைக்குதோ, என்ன பழங்கள் கிடைக்குதோ, என்ன பழம் விளையுமோ அந்த பழம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அந்த பழங்கள் சாப்பிடுங்க. அடுத்தது, சப்போஸ் அது முடியல, ஸ்ப்ரவுட்டட் முளைக்கட்டிய பயிறு வகைகள் சாப்பிடுங்க. இது சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு பசிக்குது அப்படின்னா, அப்போ நீங்கள் வந்து எண்ணெயே இல்லாத இடியாப்பம், அப்புறம் இடியாப்பம் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அப்புறம் உங்களுக்கு இட்லி, இந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிட்லாம். இதுவும் வந்து சட்னி அரைச்சிங்க, தேங்காய் சட்னி அரைச்சிங்கன்னா அதை வந்து தாளிக்கக்கூடாது. தாளிக்கிறதுனால என்ன திரும்ப நடக்கும்? தாளிக்கிறதுனால நம்ம நார்மலாக எதுக்கு தாளிக்கிறோம் அப்படின்னா, அது வந்து கொஞ்ச நேரத்துக்கு இருக்கணும், கெட்டு போகக்கூடாதுன்னு. நீங்கள் இப்போ ஃப்ரெஷ்ஷாக சட்னி அரைக்கிறீங்க, அதை இப்படியே இப்பயே சாப்பிட்டு முடிச்ச மாதிரி சாப்பிடுங்க. தேங்காய் சட்னி அரைக்கிறோம், புதினா சட்னி அரைக்கிறோம், வேர்க்கடலை சட்னி, இந்த மாதிரி விதவிதமாக சட்னி அரைக்கிறோம் பாருங்கள். இதை தாளிக்கும் போது அதோட தன்மை மாறிவிடும். தேங்காவை காலையில் உடச்சி அதுலேருந்து தேங்காய் துருவி ஃப்ரெஷ்ஷாக அப்போ தேங்காய் சட்னி அரைச்சி அப்பயே சாப்பிட்டு முடிச்சிருங்க. அது எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு மத்தியானம் சாப்பிட்றோம், நைட்டு சாப்பிட்றோம், அடுத்த நாள் காலையில் வச்சு அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. எப்போ தேங்காவை ஃப்ரெஷ்ஷாக உடைக்கிறீங்களோ, எடுத்து அரைக்கிறீங்களோ, அதோட தன்மை, அதில் இருக்க கொழுப்பு, அந்த கொழுப்பு இருக்குது பாருங்கள், அது ரொம்ப உடம்புக்கு நல்லது, நல்ல கொழுப்பு. இதில் சூடுபடுது. சூடுனா அந்த தாளிக்கிறதுனால எண்ணெய் சூட போடுறோம் பாருங்கள், அதில் அதோட தன்மை மாறி உடம்புக்கு கெட்ட கொழுப்பாக மாறிவிடும். இட்லி பொடியெலாம் வைக்கிறாங்க பாருங்கள், இட்லி பொடி வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றாங்க பாருங்கள், அது ரொம்ப நல்லது அந்த எண்ணெய். அதே நம்ம நல்லெண்ணெயை இல்லை ஏதோ ஒரு எண்ணெயை நம்ம வந்து வறுக்கிறதுக்காக, பொரிக்கிறதுக்காக நம்ம எண்ணெய் ஊற்றி சுட வைக்கிறோம் பாருங்கள், அதோட தன்மை மாறிவிடும். இப்போ சிலர் என்ன பண்ணுறாங்க, கொழுப்பே இல்லாத எண்ணெய், எங்கள் ஆயில் வாங்குங்க பாருங்கள், கொழுப்பே இல்லைன்னு சொல்லி ஆயில் விற்கிறாங்க பாருங்கள். கொழுப்பு இல்லைன்னா அது பேர் எண்ணெய் கிடையாது. கொழுப்பு இருந்தால் தான் அது எண்ணெய். கொழுப்பு நீக்கப்பட்ட எண்ணெய். இது என்ன தெரியுமா பண்ணுவாங்க, நல்ல எண்ணெய் எடுத்து, நல்ல எண்ணெய் இல்லைங்க, நல்ல எண்ணெய் எடுத்து நல்லா கொதிக்க வச்சு அதை அப்படியே இமீடியட்டாக கூல் பண்ணுவாங்க. அப்போ அதில் இருக்கக்கூடிய கொழுப்பு தன்மையெல்லாம் போய்டும், நல்ல தன்மை போய்டும். கொதிக்க வச்சால் எண்ணெயோட தன்மை மாறிடும். இப்போ அதை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம கொடுத்தா அந்த எண்ணெய் நம்ம உடம்புக்கு கெட்டதான் கொடுக்கும். ஆனால் உடம்புக்கு கொழுப்பு சேர்க்கக்கூடாதுன்றாங்க. உடம்புக்கு கொழுப்பு தேவைப்படுகிறது. நல்ல எண்ணெயில் இருக்கக்கூடிய கொழுப்பும், நல்ல தேங்காய் இருக்கக்கூடிய கொழுப்பும், நெய்யோட கொழுப்பும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் சுட வைத்த எண்ணெயில் செய்த உணவு பலகாரங்களை கம்மி பண்ணிடுங்க. சிப்ஸு, பொரிச்ச அப்பளம், இந்த மாதிரி விஷயங்களை கம்மி பண்ணாலே உடம்புக்கு ரொம்ப நல்லது. பழ வகைகள் எடுத்துக்கிறீங்களா, அதுக்கப்புறம் தேவையான உணவு, இட்லி இல்லை அந்த மாதிரி எடுத்துக்கிறீங்களா, தோசை கூட எண்ணெய் இல்லாமல் சுட்டுக்கோங்க, சப்பாத்தி எண்ணெய் இல்லாமல் சுடலாம். இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப முக்கியமாக வெள்ளை கலர் உணவு எடுத்துக்காதீங்க. வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய பாலிஷ்டு அரிசி, முக்கியமாக அரிசி சாப்பிட்றது ரொம்ப, அரிசியோட கலர் என்ன தெரியுங்களா, லைட் ப்ரௌனாக இருக்கும். எல்லா வகையான அரிசியுமே கிட்டத்தட்ட லைட் ப்ரௌன் கலராக இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ லைட் ப்ரௌன் கலரில் ரேஷன் கடையில் கிடைக்கிற அரிசி வந்து ரொம்ப நல்லா இல்லைன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், பாலிஷ் பண்ணிடுறாங்க. அதை பாலிஷ் பண்ணும்போது அந்த அரிசியோட தன்மையை மொத்தமாக வெளியில் எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு உள்ளுக்குள்ளே இருக்குது பாருங்கள், அது மெலிசாக இருக்கும். அது வந்து அந்த இப்போ நிறைய பேர் என்ன தெரியுமா நினச்சிட்டாங்க, மெலிசான அரிசி சாப்பிட்டா நம்மளும் ஒல்லியாகிடுவோம், குண்டான அரிசி சாப்பிட்டா நம்ம குண்டாயிடும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த குண்டான அரிசி சாப்பிட்டா நம்ம உடம்பு கொஞ்சமாக சாப்பிடுவோம், கொஞ்சமாக சாப்பிட்டா டைஜஷன் கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போ நமக்கு உணவு கொஞ்சமாக எடுத்துப்போம், அதில் சக்தி நிறையாக இருக்கும், டைஜஷனும் சரியாக நடக்கும்போது நம்ம உடம்பு சீக்கிரம் இழைக்கும். ஒல்லியான அரிசி சாப்பிடும்போது நம்ம நிறையா சாப்பிடுவோம், நிறையா சாப்பிடுவோம், டைஜஷன் லேட் ஆகும், உடம்புல அந்த அரிசி தன்மை இருக்கும், அப்போ நமக்கு உடம்பு குண்டாக தான் மாறும். சரி, அரிசி. அடுத்தது சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை. உண்மையாகவே கரும்பு சர்க்கரையோட கலர் லைட் ப்ரௌன் கலர் தாங்க. ரேஷன் கடையில் சில சமயம் அரிசி சர்க்கரை கிடைக்கும் பாருங்கள், அந்த சர்க்கரை வாங்கி லைட் ப்ரௌன் கலரில் இருக்கும். அது ஜீரா மாதிரி, ஜீரா காய்ச்சுவாங்க பாருங்கள், தண்ணியில் போட்டு அந்த பாகு காய்ச்சல் சொல்லுவாங்க. பாகு காய்ச்சிங்கன்னா பாகு காய்ச்சி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா திரும்ப அது அப்படியே இறுக்கிடும். ஆனால் நம்ம ஒயிட் சுகர் வாங்குற பாருங்க, நல்ல பல்ல சின்ன வெள்ளை வெள்ளையாக இருக்குது பாருங்கள், அந்த சுகர் வாங்கி காய்ச்சினிங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும்.
அது காரணம் என்ன தெரியுங்களா? அதில் இருக்கக்கூடிய சக்தியெல்லாம் எடுத்துடுறாங்க, சர்க்கரையில் இருக்கக்கூடிய சக்தியெல்லாம் எடுத்துடுறாங்க. அப்போ ஒயிட் கலர் அரிசி, பாலிஷ்டு சர்க்கரை, அதுக்கப்புறம் மைதா மாவு, இந்த மாதிரி வெள்ளை உப்பு, நீங்கள் கடல் உப்பு பார்த்தீங்கன்னா லைட் ப்ரௌன், எல்லாமே வந்து லைட் ப்ரௌனாக இருக்கும். நம்ம என்ன நினச்சிக்கிறோம், லைட் ப்ரௌனாக இருந்தால் அழுக்காக இருக்குன்னு நினச்சிக்கிறோம். அழுக்கு கிடையாது, அதுதான் அதோட உண்மை தன்மை. இப்போ கல் உப்பு கடலில் இருந்து எடுத்திங்கன்னா லைட்டாக ப்ரௌனாக இருக்கும். இப்போ அதை பாலிஷ் பண்ணி அதையும் கெமிக்கல் கலந்து கிளியர் பண்ணி சும்மா கிளியர் கிறிஸ்டல் மாதிரி எப்படி கொடுக்குறாங்க, வெள்ளை வெள்ளையும் பளிச்சுன்னு இருக்குது. ஸோ கடல் இந்த உப்பு இருக்குது பாருங்கள், நம்ம சமையல் உப்பு, அதுவும் வந்து கிளியராக ஒயிட் கலரில் இருக்குது. அப்போ இந்த மாதிரி வெள்ளை உணவுகள் எல்லாம் தவிர்ப்பது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ எதை தான் சாப்பிட்றதுன்னு கேட்குறீங்களா? கருப்பு கவுனி அரிசி சாப்பிட்லாம், மாப்பிளை சம்பா அரிசி சாப்பிட்லாம், சிறுதானிய வகைகள் இருக்குது பாருங்கள், அது எடுத்துக்க ரொம்ப ரொம்ப நல்லது. அது சாப்பிட நமக்கு கொஞ்சமாக சாப்பிட்டாலே வயிறு சீக்கிரம் நிரம்பிடும், டைஜஷன் கொஞ்சம் டைம் எடுத்து டைஜஷன் ஆகும், அடுத்த வேலை பசிக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், காலையில் ஒரு மத்தியானம் சாப்பிட்றோம், மத்தியானம் ஒரு 1 மணிக்கு சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3:30 மணி 4 மணியில் மறுபடியும் பசிக்குதுன்னு என்ன பண்ணுறோம், போண்டா பஜ்ஜின்னு மறுபடியும் இறங்கிடுறோம். ஆனால் நீங்கள் கருப்பு கவுனி அரிசி சிறுதானியங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு 4 மணி நேரம் ஆகும் கிட்டத்தட்ட டைஜஷன் ஆகிறதுக்கு. அப்போ நீங்கள் 1 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா 2, 3, 4, 5, 5:30 வரலும் கிட்டத்தட்ட உங்களுக்கு தாங்கும். அதுக்கப்புறம் பசி எடுக்காது, நார்மலாக இருக்கும். ஒரு 7 மணிக்கு மேலே தான் பசியே ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் பசிக்கும் போது 7 மணிக்கெலாம் நீங்கள் டின்னருக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டின்னர் 7 மணிக்கு முடிச்சுட்டு நைட்டு ஒரு 9 மணிக்கெலாம் தூங்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்போட எடை எப்பயுமே பேலன்ஸாக இருக்கும். இப்போ ஏற்கனவே குண்டாக இருக்கிறவங்க உங்கள் உடம்போட எடை நார்மலுக்கு வந்துடும். ஏற்கனவே ஒல்லியாக இருக்கிறவங்க இதை சாப்பிட்டா இன்னும் ஒல்லியாயிடுவோம்னு கேட்டு அப்படி கிடையாது. உங்கள் உடம்புக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது பாருங்கள், அந்த ஸ்ட்ரக்சரில் நீங்கள் எப்பயுமே மெயின்டைன் ஆகிட்டு இருப்பீங்க. இந்த உணவை நீங்கள் ரெகுலராகவே வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி உணவு பழக்கங்களை எப்போயாவது நாங்கள் ஊருக்கு போகிறாங்க அப்போ என்னங்க பண்ணுறது, அப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் உணவு முறை அப்பப்போ கொஞ்சம் மாற்றிக்கலாம். ஏதாவது தேவைப்படும் போது கல்யாணத்துக்கு போகும்போது ஃபெஸ்டிவல் டைம், ஃபங்க்ஷன் டைமில். ஆனால் இந்த உணவு முறை ரெகுலராக நீங்கள் எப்பயுமே பழக்கப்படுத்திக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு உடல் எடை கூடாது, உங்கள் உடம்பு மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் நினைக்கக்கூடிய உடம்புக்கு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அப்போ உங்கள் உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும். உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் அதிகம் சேராது. அப்பப்போ நீங்கள் பேதி மாத்திரை சாப்பிட்டு வயிறை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருங்க, கடுக்காப்பிடி சாப்பிட்டு வயிறை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தேவையில்லாத கழிவுகளும் உடம்புல சேராது, குண்டும் ஆகாது. அதே மாதிரி இதனால் நிறைய சைடு எஃபெக்ட் இருக்குங்க. ஆமாங்க, உண்மையாக நிறைய சைடு எஃபெக்ட் இருக்குது. இந்த மாதிரி உணவுகள் சாப்பிட்றதுனால உடம்பு மெயின்டைன் ஆகும், நல்லா மெயின்டைன் ஆகும். அதை தவிர மூட்டு வலி, ஜாயிண்ட் பெயின் இது எதுவுமே வராது. முகமும் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஸ்கின்னும் நல்ல டோனோடு இருக்கும். ஸ்கின்னில் வந்து அது ரொம்ப அலர்ஜி இருக்குது, அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. இதெல்லாம் சைடு எஃபெக்ட். நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம சைடு எஃபெக்ட் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, கெட்ட விளைவுகள் நினச்சிட்டு இருக்கோம். சைடு எஃபெக்ட்ன்ற வார்த்தைகளுக்கு அர்த்தம் பக்க விளைவுகள். பக்க விளைவுகள் நல்ல பல விளைவுகளாக கூட நடக்கலாம்ல. அப்போ இந்த உணவு முறைகளை நம்ம இருக்கும்போது நல்ல விளைவுகள் தான் நமக்கு நடக்குமோ தவிர அதுதான் சைடு எஃபெக்ட். இது நல்ல சைடு எஃபெக்ட்னு வச்சுக்கலாம் வேண்டாம், அதுதான் நடக்குமோ தவிர கெட்ட விளைவுகள் நமக்கு நடக்கவே நடக்காது. அப்போ நம்ம உடம்பு எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ என்னெல்லாம் பண்ணலாம், தினமும் தியானம் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச தியானம் பண்ணுங்கள், தெரியல மூச்சை மட்டும் கவனிங்க. உணவு முறையில் காலையில் செழிப்பான, அதாவது உயிர் சக்தி இருக்கக்கூடிய உணவு முறைகள் எடுத்துக்கோங்க காலையில். அதுக்கப்புறமா எண்ணெய் பதார்த்தங்கள், எண்ணெயில் பொரிச்ச வறுத்த இந்த உணவுகள் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ சொன்ன மாதிரி இந்த கிட்டத்தட்ட உணவு முறைகள் கொண்டு வாங்க. நிச்சயமாக உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும், உங்கள் மனசும் தெம்பாக தெளிவாக இருக்கும், நீங்கள் அழகாக இருப்பீங்க, சூப்பராக இருப்பீங்க, தெளிவாகிடுவீங்க. உங்கள் மனசும் உடம்பு தெளிவாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறிவிடும். வாழ்க வளமுடன்.